சென்னையில் உடல்நலக் குறைவால் உயிரிழந்த நடிகர் அபிநய் உடலுக்கு நடிகர்கள் பாலா, RK சுரேஷ் உள்ளிட்டோர் அஞ்சலி செலுத்தியுள்ளனர். விவரங்களோடு இணைகிறார் நமது செய்தியாளர் ராஜா. வணக்கம் ராஜா. நடிகர் அபினவின் உடலுக்கு யார் யாரெல்லாம் அஞ்சலி செலுத்தி வருகிறார்கள்? விவரங்கள். வணக்கம். நடிகர் தனுஷ் நடிப்பில் வெளியான புல்வகை இளமை படத்தின் மூலம் சினிமாவில் அறிமுகமாகி பிரபலமானவர் தான் அபினய். அடுத்ததாக ஜங்ஷன், சிங்கார சென்னை, பொன் மேகலை உள்ளிட்ட பல படங்களில் நாயனா நடித்திருந்தார். மலையாளத்திலும் சில படங்களில் நடித்திருந்தார். அதுக்கப்புறம் விளம்பரங்களிலும் நடித்திருந்தார். இருந்த போதிலும் ஒரு தேர்தலை அவருக்கு எதிர்பார்த்த இந்த வெற்றி வாய்ப்பு அமையவில்லை. நடிப்பு தவிர்த்து பொருளாதார நெருக்கடியை சமாளிக்க பல படங்களில் டப்பிங் பேசியிருக்கிறார். பெரிய அளவில் சினிமா வாய்ப்புகள் கிடைக்காதால் அம்மா உணவகத்தில் சாப்பிட்டு வந்ததாக அபினய் ஒரு பேட்டியில் அளித்திருந்தார். தரையான கதை தேர்வுகள் செய்யாததால் தொடர் தோல்விகள், அம்மாவின் இறப்பு என்று அவருக்கு சோதனை இருந்தது. பிறகு அபினய் வாழ்க்கையில் தொடர் போராட்டங்களை சந்தித்து வந்திருந்தார். இப்படிப்பட்ட நிலையில் அவருக்கு கல்லீரல் பாதிப்பு ஏற்பட்டு உடல் மெலிந்த நிலையில் சில மாதங்கள் வீடியோக்கள் எல்லாம் வெளியாகி இருந்தது. தொடர்ந்து அதற்கான சிகிச்சைகள் அவர் எடுத்துக்கொண்டு இருந்தார். இந்த நிலையில் இன்று அதாவது உடல் மெலிந்த நிலையில் கல்லீரல் பாதிப்பினால் போராடி வந்த அபினய் இன்று காலை அதிகாலை 4 மணி அளவில் காலமானார். அவரின் பெற்றோர்கள் இல்லை என்றும் உறவினர்களுக்கு தகவல் கொடுக்கப்பட்டு யாராவது வந்தால் அதுக்கான இறுதி சடங்கை மேற்கொள்ள வேண்டும் என்று கோரிக்கையெல்லாம் வைக்கப்பட்டிருந்தது. தூரத்து உறவுகள் தான் வந்திருந்தார்கள். நெருங்கிய உறவுகள் யாரும் வரவில்லை. இந்த நிலையில் நடிகர் சங்கமும் நடிகர் KPI பாலாவும் சேர்ந்து அவர்கள் இறுதி சடங்குக்கான செலவுகள் ஏற்பதாக தெரிவித்திருந்தனர். தற்போது வரை KPI பாலா அதற்கான ஏற்பாடுகளை கவனித்துக் கொண்டு இந்த கோடம்பக்கத்தில் உள்ள அவரது இல்லத்தில் அபினய் வாடகை இல்லத்தில் இங்கு கோடம்பக்கத்தில் தங்கியிருந்ததால் அங்கே அந்த செலவுகளையும் அவரே பார்த்துக் கொண்டு கூட இருந்து எல்லா வேலைகளையும் கவனித்து வருகிறார். நடிகர் RK சுரேஷ், நடிகர் அபி சரவணன் உள்ளிட்ட அவருடன் படம் நடித்த சில நடிகர்களும் வருகை தந்து இறுதி அஞ்சலி செலுத்தியிருக்கிறார்கள். விவரங்களுக்கு நன்றி ராஜா. இனி செல்லும் இடமெல்லாம் செய்தி. தந்தை டிவியின் வாட்ஸ்அப் சேனலை ஃபாலோ பண்ணினா செல்லருக்கும் இடமெல்லாம் செய்தி. இதோ QR கோட் இப்பவே ஸ்கேன் பண்ணுங்க, ஃபாலோ பண்ணுங்க.